ஹலோ ஜீனியஸ். என்ன ப்ரோ புதுசாக ஜீனியஸ் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், இந்த செக்மெண்ட்டோட பேர் வந்து கேம் ஜீனியஸ். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறது, கேம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நடக்கிற பல விஷயங்களாம் வந்து நிறைய தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட்டில். இதுக்குன்னு தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் போட்டேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 சேனல் ரன் பண்ணுறதுக்கு முட்டி தெரியுது. இதில் 3ஆவது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது வீடியோ போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் வந்து அது செக்மெண்ட்டாக மாற்றிட்டேன். இதில் வந்து வெறும் கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு மட்டும் பார்க்காம, கேம் டெவலப்மெண்ட் தாண்டி ஆர்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, கேம் மாடலிங் என்ன பண்றது, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது, ஸ்டோரி போர்டு எப்படி போடுறது, இந்த மாதிரியான கேட் டு செட் விஷயங்கள் தான் வந்து இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இது கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சோல்ஜர்ஸ். ஸோ வந்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பதான் நம்ம ஊர்ல வந்து கேம் டெவலப் பண்றது பெருசா வளரும். அதை பத்தி நாலேஜ் வந்து என்னால முடிஞ்சது அவங்களுக்கு தரேன். நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்க்குற கண்ணு என்ன அப்படின்னா, கேம்ஸ் விசஸ் மூவிஸ். நம்ம ஊரில் பொதுவாக கருத்து இருக்குது, கேம்ஸ்ன்றது சின்ன பசங்க ஆடுறதா, சின்ன பசங்க தான் ஆடுவாங்க, மற்றபடி பெரியவங்க அதை பார்க்கவே கூடாது, பார்த்தாலே வந்து பாவம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து ஒரு தப்பான மைண்ட் செட்டாக போயிட்டு இருக்கு. என்ன பண்ணால் ஒரு படம் தயாரிக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அதே அளவுக்கு தான் வந்து கேம் தயாரிக்கும் கஷ்டப்படுவாங்க. எப்படி சினிமாக்குள்ள ஏகப்பட்ட செக்டர்கள் பல பேர் வாழ்றாங்கப்பா, 1000 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்கப்பா அது மூலியமா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கேம்குள்ளேயும் ஏகப்பட்ட செக்டார் இருக்கு. இந்த கேம் டெவலப்மெண்ட் மூலியமா ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்னன்றதை வந்து இதை தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து தமிழ்ல அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்றேன். வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கதாசாமி, நம்பலாம் கேம் ஜீனியஸ். முதல்ல பார்க்க போகிறது லாஜிக் அண்ட் ப்ரொடக்ஷன். முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டு, இவ்வளோ நாளாக படம் எடுக்கணும், இதுதான் ஸ்கிரிப்டுன்னு பிளான் பண்ணி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வீடியோ கேம்ஸும் நடக்கும். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இத்தனை மாதம் கேம் முடிக்கணும்ட்டு பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு AAA கேம் கம்பெனிகளும் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். கேம் தானே ப்ரோ, என்னத்தான் இருக்க போகுது ப்ரோ, என்ன 1000 மணி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதான் இல்லவே இல்லை. எப்படி ஹாலிவுட் மூவிஸுக்கு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மில்லியன் கணக்கில் கேமோட பட்ஜெட்ஸுமே இருக்கும். இதான் சொன்னா பண்ணா நம்மளால தெரிஞ்ச கேம் வந்து GTA 5. இந்த GTA 5ஓட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 மில்லியன் USD, ஒரு 100 மில்லியன்? அதான் கிடையாது, 265 மில்லியன் அமெரிக்கன் டாலரை இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இல்ல, அப்பவே 2010 கேம் வந்துச்சா அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது 265 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது எத்தனை கோடி? ஐயோ, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாருக்கும் எண்ட் கேமுக்கும் சேர்த்து 300 இருந்து 400 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க. அது இந்த காலத்துல, அவங்க அந்த காலத்திலேயே 265 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க நம்ம ராக்ஸ்டார். ஏன் இது மட்டுமா, நம்ம சைபர் பங்க் இல்ல, சைபர் பங்க் 77 436 மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க இந்த கேமுக்காக. ஆனா பாவி, எண்டு கேமோட பட்ஜெட்டே அது இல்லையே. எண்டு கேம் பட்ஜெட் அதிகமா இருக்குது. எண்டு கேமே 400க்குள்ள தானா, இது 400க்கு மேல போயிருச்சு. இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு தான் வந்து ஒரு கேமை வந்து டெவலப் பண்ணுவாங்க. காரணம், ஒரு பாடுகிறத விட கேம் டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் என்ன பண்ணா, நீங்க வந்து கேமரா எடுத்துட்டு போயிட்டு லொகேஷனுக்கு போயிட்டு ஆக்டரை கூட்டு வச்சுட்டு சார் இதை நடிங்க சார்னா லைட்டிங்லாம் நீங்களே செட்டப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். பட் கேம் பண்றது அது கிடையாது. உதாரணத்துக்கு ரியல் லைஃப்ல தட்டினா சத்தம் வரும், அது ஒரு இசை. பட் கேமுக்குள்ள தட்டினா சத்தம் வராது. தட்டை வச்சுட்டு நீங்க தட்டினா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தத்தை நீங்க கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஆக்டர் நடக்க நடந்துருவாரு. கேமுக்குள்ள இருக்கிற கேரக்டரை நடக்காது. நடக்கிறதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும், அதுக்கு லாஜிக் போடணும், அதை ஏற்ற கோடு கொடுக்கணும், ஏன் விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து கேம் அப்படின்றது உருவாக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம ஒரு பாடுகிறது எத்தனை வருஷம் ஆகும் மேக்ஸிமம்? என்ன நினைக்கிற? 2 வருஷம் ஆகும், இல்லைன்னா 1 இயர் 1.5 இயர்ஸ். ஒரு பெரிய படத்துக்கு 1 இயர் ஆகும். ஒரு கேம் தயாரிக்க எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? சைபர் பங்க் 2077 மட்டுமே 7 வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்கு. அத்தனை வருஷம் என்ன பண்ணுவாங்க? அத்தனை வருஷம் உட்காந்து டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு படத்துல வீடியோ வந்துட்டு கவனம் போயிடும். பட் கேமுக்குள்ள நிஜமான இடத்த உருவாக்கணும். ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா சிட்டியை உருவாக்கணும். சும்மா சிட்டி அப்படின்னா அப்படியே வந்துடுது. சிட்டி ரெஃபர் பண்ணணும், சிட்டி எப்படி இருக்கணும் தேடணும். அந்த மாதிரி உட்காந்து 3D மாடலில் பண்ணணும். அந்த 3D மாடலை காட்டால உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வச்சாலும் அதெல்லாம் கிளிச் ஆகக்கூடாது. கிளிச் தான் இருக்குது மிகப்பெரிய பிரச்சனை. கிளிச் பக்குலாம், இந்த பக்கால தான் சைபர் பங்கே வந்து நாசமா நக்கிட்டு போயிட்டாங்க. அதை திரும்பி பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ ஒரு பாடுகிறத விட கேம் டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ கேம் அப்படின்றது சின்ன பசங்க ஆடுற சின்ன விஷயம் இல்ல, பெரிய பசங்க ஆடுற பெரிய விஷயம். அதானே சொல்ல வர. எஸ். சரி, ஓகே ப்ரோ, உங்களை காசு போட்டாங்க, காசு எடுப்பாங்களா திரும்பி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பா திரும்பி எடுப்பாங்க. ப்ராஃபிட் ஆஃப் வீடியோ கேம்ஸ்.
பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படும், அது சின்ன படத்துக்கு தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய படம் தேட்டரே கொடுக்குறாங்க, சின்ன படத்தை ரிலீஸே பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த மாதிரி விஷயம் வந்து கேமிங் வேர்ல்ட்ல இருக்கு. பொதுவாக பெரிய படம் சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய பட்ஜெட், சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்ட்டு பெரிய செலவு பண்ணிருப்பாங்க தெரியுமா. அதான் நம்ம ஊர்ல வந்து பெரிய பட்ஜெட் படம் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில அதாவது AAA கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு காட் ஆஃப் வார், GTA, சைபர்பங்க், ப்ரோடைப், கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ், புல்லி, அசாசின்ஸ் கிரீட் கேம்ஸ், ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா AAA கேம்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய கம்பெனி உருவாக்குற பெரிய கேம்ஸ் தான் வந்து இந்த கேம்ஸ். இதே மாதிரி சின்ன கேம்ஸும் இருக்குது, சின்ன சின்ன கேம்ஸும் உருவாக்குவாங்க. இது வந்து பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது, 2-3 பேர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளே கூட கேம் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேம்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டி கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய கம்பெனி இல்லாமல் இண்டிபெண்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இண்டி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காமெடி அப்படின்னா நம்ம சின்ன பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் ரேட்டு தான், பெரிய படத்துக்கும் அதே டிக்கெட் தான். நியாயமா சொல்றேன், பிளாக்ல வாங்குவீங்களா 2000-3000 அதை சொல்ல. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன கேம்ஸுக்கு ஒரு ரேட் இருக்கும், பெரிய கேம்ஸுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ சின்ன கேம்ஸுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ரேட்டு கம்மியானால பல பேர் வாங்குவாங்க, அதனால சம்பாதிப்பாங்க. பெரிய பேர் சொல்லவே வேண்டாம், ஏகப்பட ப்ரொமோஷன் இருக்கும், அந்த ப்ரொமோஷன் பார்த்துட்டு ஏகப்பட பேர் கேம் வாங்குவாங்க. மறுபடியும் நம்மளால தெரிஞ்சுக்கணும் GTA 5. அதே உதாரணம் சொல்றேன், 266 மில்லியன் காசு போட்டு கேம் பண்ணாங்க ப்ரோ, அவ்வளோ காசு போட்டாங்க ப்ரோ, எடுத்தாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க போட்டா அவங்க போட்டது 265 மில்லியன் தான். பட் எடுத்தது அது இன்னி வரைக்கும் எடுத்தது 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். பில்லியன் யாது பில்லியன், அது அமெரிக்க டாலரியா கிட்டயா சொல்றீங்க. உலகத்திலேயே வந்து அதிகமா ஓடின படம், அதிகமா பாக்க எடுத்த படம் அவதார் தான். அந்த அவதார படம் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை ரிலீஸ் பண்ணியே வந்து 2 மில்லியன் எடுத்துருக்காங்க. இவங்க வந்து கேம் ரிலீஸ் பண்ணி 8.5 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க நம்ம ராக் ஸ்டார். இதனால தான் வந்து GTA 6க்கு 2 பில்லியன் வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்களா. இப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு, உலகத்திலேயே அதிகமா பணம் சம்பாதிச்ச ஒரு படத்தாலேயே GTA கேம் வந்து பீட் பண்ண முடியல. ப்ரோ இவ்வளவு சம்பாதிச்சிருக்கா ப்ரோ, கண்டிப்பா GTA 5 நம்பர் 1 இருக்கும் ப்ரோ, அதிகமா சம்பாதிச்ச கேம் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. GTA 5 வந்து 3வது தான் இருக்குது. நம்பர் 1 இருக்கிறது யாரு அப்படின்னா மைன்கிராஃப்ட் தான். மைன்கிராஃப்ட் தெரியும் இல்லையா, இத்தனை AAA கூட கிடையாது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இண்டி கேம் தான் அது. அதுதான் வந்து அதிகமா வித்த ஒரு கேம். சரி ஓகே, இது வந்து AAA கேம் வச்சுங்களேன். மொபைல் கேம் பக்கம் வருவோம். மொபைல் கேம்ல நம்பர் 1 இருக்கிற எந்த கேம் அப்படின்னா பாஸ், பப்ஜி பாஸ். யோ அதான் இல்லையா, அதுவும் இல்லை, அது 2வது தான். அதே 2வது. ஆமா, இந்த பாம்பு போகுமே அந்த கேம், அதுவும் இல்லை. ஹாரர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேம் இருக்கு. இந்த கேம் தான் வந்து அதிகமாக சம்பாதிச்ச ஒரு மொபைல் கேம். அது எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 பில்லியன் அமெரிக்காவில் சம்பாதிச்சிருக்கு. இன்னது 18 பில்லியனா, என்னையா சொல்றீங்க, வெறும் மொபைல் கேமே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கா. கேண்டி கிரஷ் கேட்டல, கேண்டி கிரஷ் 12 பில்லியன் சம்பாதிச்சிருக்கு. 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். என்னையா சொல்றீங்க, என்னையா இது. நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா உண்மையிலே வீடியோ கேம்ஸ் அப்படின்றது பயங்கரமா பணம் புழங்குற ஒரு இண்டஸ்ட்ரி. உதாரணம் சொன்னா நம்ம ஊர்ல மூவிஸ் தான் வந்து பயங்கரமா இருக்கிற ஒரு மீடியம். ஏன் எல்லாம் மூவிஸ் எடுக்கிறாங்க, நாட்டு மக்கள் அளவு சொல்றதுக்காக, நாட்டை முன்னேற்றத்துக்காகவா, இல்ல வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து சந்தோஷம் ஆகணும் அப்படின்றதுக்காகவா? அதெல்லாம் இல்லவே இல்லை. எதுக்கு அப்படின்னா பணம் சம்பாதிக்க மட்டும் தான் பாடுகிறது. ஸோ சினிமான்றதே பணம் சம்பாதி தான். அந்த மூலது வீடியோ கேம்ன்றது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தான். இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க இண்டஸ்ட்ரி தான். இது ஏன் நம்ம ஊர்ல யாரும் வந்து செயல்படுத்தல, ஏன் இறங்கல, ஏன் வந்து கன்சியூம் பண்ணல, பெருசா பண்ணல அப்படின்னா அது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பிற்போக்கு தான். கேம்லாம் வந்து சின்ன பசங்க ஆடுறதுப்பா, அது வந்து கண்ணில் நான் பார்க்க மாட்டேன்ப்பா. எனக்கு வந்து GTலாம் தெரியாது, காட் ஆஃப் வார்லாம் தெரியாது, அது கீழே சத்தமா தெரியவே தெரிஞ்சுக்க மாட்டேன்ப்பா. ஆனா ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் பார்ப்பேன்ப்பா அப்படின்ற ஒரு மனநிலைமை நமக்கு நம்ம ஊர்ல இருக்கு. ஏன் நான் வந்து போன வீடியோ போட்டிருப்பேன் கேம்ஸ் இந்தியான்ட்டு, அது கீழே வந்து பல பூமரங்க வந்து போட்டிருப்பாங்க கேம்ஸ்லாம் வேஸ்ட்டுடா, கேம்ஸை பத்தி பேசக்கூடாதுடா, நீ இவ்வளோ பிற்போக்கு பத்தி வச்சிருந்த அப்படின்னா இன்னும் நீ முன்னேறுவேன். சரி இவ்வளோ பேசுறியா, நீ என்ன பண்ற, 10,000 சம்பளத்துக்கு வேலை செய்யறக்கு. நான் பேச எனக்காக இல்லை, நான் பேசுறது நம்ம சொசைட்டிக்காக தான். ஒருவேளை கேமிங் இண்டஸ்ட்ரி ஏதாவது வளர்ந்துச்சு, பெருசா இதுவாச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு பணத்தை கண்டிப்பாக நம்மளும் சம்பாதிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து படுத்துரும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நீங்க இன்னைக்கு கேம் டெவலப் பண்ணி பெருசாச்சு அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஆடுற வரைக்கும் அந்த கேம் இருக்கும். இல்லை ரீமாஸ்டர் பண்ணுறேன்ட்டு கேமை திரும்பி மறுபடியும் விடலாம். டெக்னிக்காக சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து மூவிஸ் ரிலீஸ் ஆகும், அந்த மூவிஸ்க்கு எதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும்? OTT பிளாட்ஃபார்மில் கொடுத்தா அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். OTT பிளாட்ஃபார்ம் சும்மா கொடுப்பாங்களா? படம்லாம் ஒன்று தான் வாங்குவாங்க. ஒரு படத்துக்கு ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கும் அப்படின்னா ரைட்ஸுக்கு கிடைக்கும். இதை விட முக்கியமா தேட்டர்லேருந்து வர்றது தான் மிகப்பெரிய வருமானமே. பட் தேட்டர்ன்றது எல்லா டைமும் வந்து மக்கள் பார்க்க அவைலபிளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு படம் வந்து தேட்டரில் போடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 100 நாள் ஓடும், 150 நாள் ஓடும். ரொம்ப நல்லா ஓடிச்சுன்னா. இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் தேட்டரை எடுத்து தூக்கிடுவாங்க. இன்னைக்கு தான் ஓட்டிடலாம். முன்னொரு காலத்தில் படம் நீங்கள் லீகலாக பார்க்கணும் பார்க்க முடியாது. இன்னைக்கா டிவியில் போடுவான் 7 வண்டி விளம்பரத்தோட, அதுதான் பார்க்க முடியும், மற்றபடி பார்க்க முடியாது. ஸோ தேட்டர்ன்ற
படம்ன்றது தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது மூவிஸுக்கு. பட் கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் சீடி வித்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸ்டோரில் போட்டாங்கன்னா ஆளாளுக்கு யாரான கேம் வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க சர்வரில் இருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து கேம் வாட்டி சேல்ஸ் பண்ணாலே போதும். கேம் நல்லா இருந்து நல்ல டாக் கிடச்சி ஏகப்பட்ட பேர் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே கேம் வந்து விற்பனை இருக்கும். சரியா சொல்லலாம் வந்து அம்மாங்க ஒரு கேமுங்க, அந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகி எவனுமே கண்டுக்கல. குவாரண்டைன் வந்துச்சு, அந்த டைம் வந்து யாரோ சும்மா ஆகிட்டு இருந்தாங்க, லைட்டாக ஃபேமஸ் ஆச்சு. திடீர்னு பார்த்தா ஏகோட ஆரம்பிச்சாங்க, ஏகோட பிச்சுக்கிச்சு அந்த கேமு அப்படின்றானுங்க. இந்த பக்கம் ஃபால் கைஸ்ன்றானுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி ஓடலாம் கூட மறுபடியும் ஓட வைக்கவும் முடியும் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில. ஏன் சைபர் பங்கே ஆரம்பத்தில் சுத்தமாக செல்ஃப் எடுக்கல, பிளேஸ்டேஷன்ல வந்து பக் இருக்குதுன்ட்டு அந்த ஸ்டோரை தூக்கிட்டான கேமு. ஏகப்பட்ட லாஸ் அந்த கேம் கம்பெனிக்கு. ஏன்னா ஜிடிஏ மாதிரி ஒன்றும் ஆசைப்பட்டாங்க, முடியாமல் போயிடுச்சு. பட் அதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா அனிமி ரிலீஸ் பண்ணாங்க, சைபர் பங்க் அனிமி ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஷோ ரிலீஸ் பண்ணாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு பல பேர் இந்த கேம் நல்லா இருக்கு நான் ஆட போறேன்ட்டு ஏகப்பட்ட பேர் வாங்கினாங்க. அதுல படுத்திருந்த ஒரு கேம் ஒரு சீரீஸால வந்து எழுந்து நின்று பயங்கர பணம் சம்பாதிச்சு இப்போ அடுத்த கேம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது மூவிஸோட கேம்ஸ்ல வந்து ஒரு நல்லாவே இருக்கு. ஸோ இந்த வீடியோட எண்டு கதை சொல்ல வரது என்ன அப்படின்னா, எப்படி நீங்க வந்து மூவிஸை கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி கொண்டாடப்பட வேண்டியதுதான் வந்து கேம்ஸும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எடுத்த உடனே கேம் டெவலப்மெண்ட் பண்ண போறேன் இறங்க போறேன் அப்படின்னா அப்படி இல்லை. எடுத்த உடனே கேம் விட ஆரம்பிங்க, சில கேம்ஸை தெரிஞ்சுக்கிங்க, வீடியோ கேம்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வாங்க பாருங்க. ஏன்னா இந்தியாவில் மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சாதான் பல கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே பல கம்பெனிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் நம்ம ஊர் ப்ரொடியூசர்லாம் பாடுக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஊரே ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கேம் தயாரிக்கலாம். ஓகே இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்து என்ன அப்படின்னா, மூவி இண்டஸ்ட்ரி மாதிரியே கேமிங் இண்டஸ்ட்ரி தான் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற வந்து தெளிவாக பேசியிருப்பேன். இது லென்த்தாக போச்சுன்னு தெரில, இன்னும் பேச நிறைய இருக்குது, அடுத்த வீடியோ தெளிவாக பேசலாம். இதில் வந்து டெக்னிக்காக பேசாமல் இதாக பேசி இன்ஃபர்மேஷனாக பேசியிருப்பேன். இதன் பிறகு நம்ம வந்து பல விஷயங்களை பார்க்கலாம் இந்த செக்மெண்ட்டில். ஓகே போக சும்மா போகாதீங்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மூவிஸ் மாதிரி கேம்ஸ்ன்ற தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் வந்து புரிந்து கொண்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணட்டும். இது வந்து புது செக்மெண்ட்டு, இதில் என்னென்ன டுட்டோரியல்ஸ் போடலாம், என்னென்ன வந்து இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஜீனியஸ், இதே மாதிரியான இன்னொரு ஷோவில் மீட் பண்ணுறேன். போடுறேன், பாய்.